இது உலகின் மிக பழமையான யோகா முறைகளில் ஒன்று. சிவபெருமான் பாசுபத யோகா எனும் சக்தி வழிபாட்டு முறையின் தோற்றம். இவர் நடராஜர் என்ற உருவத்தில் ஆடிய தாண்டவம் அது பிரபஞ்ச சுழற்சியின் உருவகமாக கருதப்படுகிறது. உருவாக்கம், பாதுகாப்பு, அழிவு, மறுசுழற்சி. நீலகண்டா என அழைக்கப்படுகிறதற்கு காரணம் பார்கதியை காப்பதற்காக அலாகல விஷம்ய குடித்ததுதான். ஓம் நம சிவாயா. இந்த வழிபாட்டு முறைகள் காவல் கேள்விகள் பல்செயலின் ஊடாக சிவமூர்த்தி கதையை உலகுக்கு கொண்டு செல்லும். சிவபெருமான் பாசுபத யோகா எனும் சக்தி வழிபாட்டு முறையின் தோற்றம் இது ஆன்மீக மேம்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படையாக கருதப்படுகிறது. இந்த ஜீவனும் உலகின் ஒரு பகுதியின் கட்டமைப்பை பின்பற்றுகிறது. அதில் மனிதர்கள் மற்றும் பரமாத்மா இடையே உள்ள உறவுகளை நிதானமாக விளக்குகிறது. சிவபெருமான் பாசுபத யோகா வழிபாட்டு முறையின் அடிப்படையில் மனிதர்களின் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை அடைவதற்காக உருவானது. இந்த முறைகள் பரபரப்பான ஆன்மீக பாதையில் செல்வதற்கு உதவுவது போலவே மனிதர்களின் உள்ளங்கையில் உள்ள அற்புதங்களை அவதானிக்கின்றன. இவை மனிதர்களின் ஆன்மீக தேடலின் ஒரு பகுதியாக சிவபெருமான் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப பல்வேறு ஆன்மீக அனுபவங்களை வழங்குகிறது.